வணக்கம். மஞ்சள் இதழாசிரியர் சவுக்கு சங்கர் இப்பொழுது குண்டாக்ஸ் சட்டப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரை அவ்வாறு குண்டர் சட்டப்படி கைது செய்து தவறு என்று அவருடைய துணைவியார் வழக்கு தொடுத்த பொழுது உயர் நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் 2 பேரும் வெவ்வேறு விதமான தீர்ப்பை கூறியிருக்கிறார்கள். ஒரு நீதிபதி சொல்கிறாரு, இந்த சட்டப்படி அவரை கைது செய்து தவறு என்கிறார். இன்னொரு நீதிபதி சொல்கிறார், இல்லை செய்து சரி என்கிறார். 2 பேரும் விரிவாக அதை பற்றி விவாதிக்கிறார்கள். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இது தவறு என்று சொல்கிற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சவுக்கு சங்கர் வழக்கை பற்றி என்னிடம் சில செல்வாக்குள்ள புள்ளிகள் என்னிடம் பேசினார்கள். இது மெரிட் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே நான் அது அந்த அடிப்படையில் கூறாமல், அடிப்படையில் தீர்ப்பை கூறாமல் நான் இவ்வாறு இது தவறு என்று சொல்கிறேன் என்று ஓப்பனாக அதை சொல்லிட்டார். ஆனால் யார் சொன்னாங்க அந்த செல்வாக்குள்ள புள்ளிகள் யார் என்பது ஜட்ஜி சொல்லலை. ஏதோ சவுக்கு சங்கருடைய வழக்கு என்பது இதற்கு பின்னணி இதை எல்லா ஊடகங்களும் சவுக்கு சங்கர் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், வாக்கு வங்கி அரசியல், அதிகார வர்க்கத்தின் அரசியல், அதிகார வர்க்கத்தினுடைய தரக்குறைவான போட்டிகள், இது எல்லாம் இது பின்னணியாக இருந்து கொண்டு தான் சவுக்கை எடுத்து அவர் என்னென்ன செய்தார் என்பதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைய அரசுகளும் அரசியல் கட்சிகளும் அரசாங்க அமைப்பு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவான இந்த அரசாங்க அமைப்பு, இந்த பியூரோக்ரசி என்று சொல்வார்கள், இந்த பியூரோக்ரசி அது படு கேவலமான, தரக்குறைவான, மற்ற ரகமான ஒரு பியூரோக்ரசியாக மாறிவிட்டது. மக்களுடைய கண்காணிப்பில் அது இல்லாத காரணத்தினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய கட்சி திட்டத்திலே இது பற்றி சொல்லுகிறார்கள். இந்தியாவில் உள்ள அரசியல் அதிகாரம் என்பது அரசியல்வாதிகள் ஆட்டி படைக்கும் அதிகார வர்க்கத்தினுடைய கையிலேயும் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி, இந்த அதிகார வர்க்கத்தினுடைய செயல்களை கண்காணிக்கக்கூடிய மக்கள் கண்காணிக்கூடிய முறையிலே சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கலெக்டர், ஒரு மேல் அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி, என்ன கேவலம், ஒரு ரிட்டையர்ட் டிஜிபி டைவர்ஸ் பண்ண மனைவி வீட்டில் போய் தகராறு பண்ணுறாருன்னு ஒரு வழக்கு, அவரை கைது பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கேவலமான அதிகாரிகளையும் இதையும் கொண்ட ஒரு அமைப்பை எந்த சட்டமும், எந்த வெல்ஃபேர் நடவடிக்கைகளும் மக்களுக்கு போய் சேராது. அது இந்த கேவலமான அரசியல்வாதிகள் வாக்கு வங்கி அரசியலை வளர்க்கவே பயன்படும். சவுக்கு சங்கருடைய வழக்கு என்பது அதன் பின்னணியும் அதன் விளைவுகளையும் இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள வாய திறக்கலை. மத்திய அரசினுடைய அரசு எந்திரம் எவ்வளவு மோசமானது என்பதற்கு ஒரு உதாரணம் சேர்த்து சொல்லணும். இது ஏதோ மாநில அரசு மட்டுமல்ல, மத்திய அரசினுடைய அதிகாரம் பாருங்க. நம்முடைய மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம் அது 2016 தமிழகத்தில்
மின் வாரியத்திற்கு அதானி கொடுத்த தரக்குறைவான கோல் பற்றி நிலக்கரி பற்றி எல்லாம் அது விசாரித்து அது ஊழல் இருக்கிறது என்று கண்டுபிடித்து வைத்து கொண்டது. அரசியல் காரணங்களாக வெளியே சொல்லலை. அதாவது இந்த இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஊழல்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு இருக்குது பாருங்கள், அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த இன்று உள்ள நிலைமை, இந்த சங்கருடைய வழக்கானது அரசாங்க அதிகார வர்க்கத்தினுடைய அரசியலும் வாக்கு வங்கி அரசியலும் எவ்வாறு இந்திய ஜனநாயகத்தை புதைக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய முறையில் இன்று நிலைமைகள் வந்துவிட்டன. இதை தடுப்பதற்கு இந்த மாதிரி அரசாங்க எந்திரத்தில் உள்ள அதிகாரிகள் கண்காணிப்பதற்கு ஏராளமான யோசனைகளை எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி வந்தது. ஒன்று, ரேஷன் கடையானாலும் சரி, பொதுமக்களுடைய கண்காணிப்பிற்கு ஒரு அதிகாரி அவருடைய வேலை முறையை பற்றி அசஸ் பண்ணுவதற்கு ரகசியமான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். அந்த பகுதியில் உள்ள வட்டார மக்கள் தங்களுடைய கருத்தை அதில் போடுவாங்க. அப்போ அந்த அதிகாரி மக்களை கண்டு பயப்படுவார். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு கொண்டு வருவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதுதான் சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதிகள் வேறுபட்டு நிற்பதற்கான காரணங்களுக்கு அடிப்படை என்பதை உணர வேண்டும். மக்களுடைய கண்காணிப்பிற்கு ஒரு ஏற்பாடு வேண்டும் என்பதுதான் நம்முடைய